ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நடந்து முடிந்த காமன்வெல்த் போட்டி சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது. அது கிளாஸ்கோ மாகாணத்தில் ஸ்காட்லாந்து நாட்டில் நடைபெற்றுள்ளது. அதில் இந்தியா 4வது இடத்தையும் ஆஸ்திரேலியா 1வது இடத்தையும் பெற்றுள்ளது. இந்தியாவில் 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் உள்பட 39 பதக்கங்களுடன் இந்தியா 4வது இடத்தை பிடித்துள்ளது. அதுபோல் நம்முடைய அடுத்த காமன்வெல்த் போட்டி இந்தியாவில் நடக்க உள்ளது. வருஷம் 2030, இடம் அகமதாபாத். இது கொஸ்டின்ல வரும், கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. இரண்டாவதாக நாம் பார்க்க இருப்பது பிரான்சில் நடக்க உள்ள ஒரு சைக்கிள் ரேஸ், சைக்கிள் கலா ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. இட்ஸ் அபவுட் 750 கிலோமீட்டர் வந்து 800 கிலோமீட்டர் வந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ரொம்ப மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு 8 மாகாணங்களை கடக்கக்கூடிய ஒரு மிக கடினமான ஒரு சைக்கிள் ரேஸ். அதில் நம்முடைய ராஜஸ்தானை சேர்ந்த பெண்மணி பேர் வந்து என்னன்னா, அவங்க பேர் கர்ஜிதா சாகர். அந்த கர்ஜிதா சாகர் கலந்துக்கிருக்காங்க. அந்த நிகழ்வோட பேர் வந்து 2D France Famines அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுல நம்முடைய ராஜஸ்தானை சேர்ந்த பெண்மணி கர்ஜிதா சாகர் வயசு 19 வயது நிறந்த அந்த பெண்மணி கலந்து கொள்ள இருப்பது மிகவும் சந்தோஷத்தை தருகிறது. அதுக்கடுத்து நாம் பேச இருப்பது எல்னினோ. எல்னினோனா என்ன? பேப்பர் நியூஸ் எல்லாம் பார்ப்பீங்களா? எல்னினோன்னு சொல்றாங்க இல்லையா? எல்னினோ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இட்ஸ் காமன் கிளைமேட் பேட்டர்ன். ஓகேவா? It's average of the sea surface water temperature, the central and tropical region of the Pacific Ocean. Pacific Ocean உடைய sea surface temperature ஆவரேஜ் பண்ணோம்னா, சென்ட்ரல் அண்ட் ட்ராபிக்கல் ரீஜனில் ஆவரேஜ் பண்ணால் அதுக்கு பேர் எல்னினோன்னு நம்ம சொல்கிறோம். அந்த எல்னினோங்கிறது ஒரு ஸ்விங். அந்த ஸ்விங் வந்து குறிப்பிட்ட இன்டர்வலில் குறிப்பிட்ட பகுதியை தாக்கும். ஸோ அந்த குறிப்பிட்ட இன்டர்வல் என்ன 2 to 7 இயர்ஸ் ஒரு ஏரியாவுக்குள்ள இன்டர்வல் சொல்லியிருக்காங்க. தட்ஸ் அபவுட் 2 to 7 இயர்ஸ். இதில் எல்னினோ அப்படின்னா என்ன, அந்த வார்த்தை எதை மீன் பண்ணுன்னா லிட்டில் பாய்ன்னு சொல்லுவாங்க. அது எதில் எடுத்துருக்கோம்னா ஸ்பானிஷ் அப்படிங்கிற ஸ்பானிஷ் லாங்குவேஜ்லேருந்து தான் இந்த எல்னினோங்கிற அந்த வேர்டு எடுத்திருக்கோம். ரைட்டா? இட்ஸ் அபவுட் தி ஜியோகிராபி. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு அபவுட் தி நம்முடைய மதிப்புக்குரிய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய எக்கானமி கரெக்டாக 2029 5 ட்ரில்லியனை எட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெருமைக்குரிய விஷயமா நம்ம நினைக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, நம்முடைய ரிசர்வ் வங்கியின் புதிய செயல் இயக்குநராக மோனிஷா சக்கரவர்த்தி மேடம் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளிருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. ரைட்? அதுக்கடுத்து நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய நியூஸ் என்ன அப்படின்னா, நடந்து முடிந்த டென்னிஸ் போட்டி, அதாவது ஓப்பன் டென்னிஸ் போட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, வாஷிங்டன் ஓப்பன் டென்னிஸில் அது பெண்கள் பிரிவில் மகளிர் பிரிவில் யார் வந்திருக்காங்கன்னா, அலெக்சாண்டர் ஏலா என்ற பெண்மணி தங்கம் வென்றுள்ளார். அதே போல் ஆடவர் பிரிவில், அதாவது ஆண்கள் பிரிவில் நம்முடைய இது டெய்லர் பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரர் ஓப்பன் டென்னிஸில் வந்து தங்கம் வென்றுள்ளார். இவர் தொடர்ந்து தங்கம் வென்று 3 முறையாக தங்கம் வெல்வது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக முக்கிய குறியீடு பொருள்கள் ஏற்றுமதியில் இந்தியாவில் தமிழ்நாடு 4வது இடத்தில், குஜராத் முதலிடத்தையும் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில் 3வது இடத்தில் இருப்பது நம்முடைய கர்நாடகா என்பது இதில் குறிப்பிடத்தக்க விஷயம். ஆகவே இத்துடன் இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் முடிவுக்கு வருகிறது. நாளைய கரண்ட் அஃபேர்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.